ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் காட்டின ப்ரொமோவை இன்றைக்கான ப்ரொமோவாக கொடுத்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்து ஸ்டோரியை எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்துருந்தா அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னவா இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்த்துருக்கலாம். இப்போ எப்படி பார்த்தாலும் ராகவ் அபி சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண ஃபோட்டோ பார்த்தாங்க இல்லையா, கல்யாண நாள் ஃபோட்டோ, அதை பார்த்ததுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கத்து அபி வந்து எப்படியாவது அவங்க சம்மந்தமாக இருக்கக்கூடிய உண்மைகளை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. இப்போ ஆஃபீஸில் இருக்க அந்த கிஃப்ட் பாக்ஸை செந்திலனை எடுத்து கொடுக்கணும், அல்லது வீட்டில் தர்மானை எடுத்து வச்ச அந்த ரெக்கார்டரை எடுத்து வரணும் அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்க முக்கியமான விஷயமா இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா வசுந்தரா அம்மா நினச்ச மாதிரியே ராகவுக்காக துலாபாரம் கொடுக்கறதுக்காக தெராசில் ஒரு பக்கத்து ராகவ் உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கத்து எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த வெயிட் வரலங்கும் போது ஆபரணங்கள்லாம் கழட்டி வைக்கணும், அதாவது நகையெல்லாம் கழட்டி வைக்கணும்னு சொன்னாங்க. எல்லாம் கழட்டி வச்சாலும் வெயிட் வரல. அப்போ தான் சித்தர் இருந்துக்கிட்டு, அதாவது கணவனோட மனசில் வந்து மனைவி சம்மந்தமாக எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது, அப்போ தான் அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ தான் தாலியை கழட்ட போனாங்க. எல்லாரும் பதறி அடித்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. கண்டிப்பாக ராகவ் வந்து அபியை தாலி கழட்ட விட மாட்டாங்க. சரி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கும் போது தான் அடுத்து ஏதோ பரிகாரத்தை நிறைவேற்றுறதுக்காக பார்த்தா அபி வந்து அந்த பரிகாரத்தில் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த துலாபாரத்தை வந்து நிறைவேற்றிடுவாங்க. ஏன்னா வசுந்தராமா நேர்த்திக்கடன் பண்ணிக்கிட்டதுனால ராகவுக்கு இதை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அடுத்து நமக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இனிமே பார்த்தா அபி வந்து ராகவ் கிட்ட எப்படியாவது முரளியை பற்றி இருக்கக்கூடிய உண்மையை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற விஷயத்தில் போராடுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எப்படி பார்த்தாலும் தெலுங்கு வெர்ஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெலுங்கு வெர்ஷன்லாம் 267 68வது எபிசோட்லேயே பார்த்தோம்னா அபிக்கு வந்து முரளியை பற்றி இருக்க உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். அதில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டோரியே வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகவ் வந்து அபியை லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த ரொம்பவுமே எமோஷனலாக சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கும். ஆனால் தமிழில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, வாரம் வாரம் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து வராங்க, அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து பார்த்தா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போய்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த கோயிலில் அந்த வேண்டுதெல்லாம் அவங்க நிறைவேற்றிட்டு போங்காட்டிலுமே ராகவுக்கு அபி மேலே ஒரு ரொம்ப பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வர மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தா ராகவ் அபிக்கு இடையில சண்டை நடந்துகிட்டே இருக்குல்ல, அதனால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.